அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பெயர்ச்சி. பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவாகப்பட்டவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். அதாவது வாக்கிய பிரகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 12 வைகாசி மாசம் 12ஆம் தேதி 26/5/2026 பெயர்ச்சி ஆகிறார் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு. அதே இது திருக்கணித பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2/6/2026 திங்கட்கிழமை மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியில இருந்து பெயர்ச்சி ஆகி கடகராசியில உச்சம் பெறார். ஒரு கிரகம் நல்ல நிலை, அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது 100% பவர். அதே கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 3 பார்வையினுடைய வேலையாகவும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய இடம், இப்ப 5ஆம் இடமா வரும், 9ஆம் இடமா வரும், 11ஆம் இடமா வரும். இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல அவரு உச்சம் பெற போறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுத்துருவார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. இதைத்தான் நம்ம சொல்றோம். குருவாகப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதத்துல பெயர்ச்சியாகி உச்சம் பெறார். 1 வருட காலம் அவருடைய பயண காலம். 2026 6ஆவது மாசத்துல இருந்து 2ஆம் தேதியில இருந்து 2027 6ஆவது மாசம் வரைக்குமே அவரு அங்கேதான் இருக்க போறாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு அதாவது அது உதயாதி நாளிகை 14:33 பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா அதே கடகராசியில இருந்து அதிசார பயிற்சியா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தை மாசம் 10ஆம் தேதி 24 அதே மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 பாத்தீங்க அப்படின்னா அதே இது சிம்ம ராசியில இருந்து வக்ரமாகி திருப்பி கடக ராசிக்கு போறார். அப்போ ஒரு ராசியில ஒரு வருட பயண காலமா இருந்தாலும் அதிசார பயிற்சியும் இருக்கு, அதே இது பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர பயிற்சியும் இருக்கு. இதுல குருவாகப்பட்டவர் இந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துருவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவா துலாம் ராசி அப்படின்னாலே ஒரு சுக்கிரனுடைய ராசி. அது அவங்களுடைய பேச்சு வார்த்தை எல்லாமே கல்வெட்டா இருக்கும். தெளிவா பேச்சு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நபர்கள், எல்லாத்துலயும் தெளிவா பேசக்கூடிய நபர்கள் துலாம் ராசி. நிறைய வக்கீல், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு நீதிபதிகள், இந்த மாதிரிலாம் உள்ள நபர்கள் நிறைய துலாம் ராசியில இருப்பாங்க. துலாம் ராசி நேயர்கள் நிறைய இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் அங்கே உச்சம் பெறக்கூடிய இடம். சனி பகவான் தான் நீதி அரசர். அந்த நீதி அரசர் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. அதனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் பேச்சுவார்த்தை செயல் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றது. உங்களுடைய ராசிக்காக 3ஆம் இடமான தனுசு ராசியும் 6ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான மிதுன வீட்டுல இருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான கடக வீட்டுக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார். கடக வீட்டுக்கு பெயர்ச்சியாகி உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானமான விருச்சக வீட்டை பார்க்கிறார். பொதுவா குருவினுடைய பார்வை பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அந்த குரு பார்வை எங்கெங்க விழுகுதோ
அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். குருவினுடைய அனுக்கிரகம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்படிப்பட்ட இந்த குருவாகப்பட்டவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வர்றார். நிறைய பேருக்கு தொழில் மூலியமா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல ஒர்க்ல நான் இருக்கேன் சார், உங்களுடைய வேலை ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு. இந்த குரு பயிற்சியில எதிர்பார்த்த ப்ரமோஷன் உண்டு. 10ல குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கையான ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் 10ல் இருக்கக்கூடிய குரு பதவியே மாத்தி அதை விட ஒரு உயர் பதவியை கொடுக்கக்கூடிய நிலை குரு பகவானுக்கு உண்டு. ஏன்னா 10ல வந்து குரு வந்து உச்சம் பெறுறார். ஒரு குரு வந்து ஆட்சி பலம் இப்ப தனுசு வீட்லயோ மீன வீட்லயோ இருக்காரு அப்படின்னா 100% பவரான விஷயத்தை செய்வார். ஆனா அவர் போய் அங்க போய் கடக வீட்டுல போய் உச்சம் பெறக்கூடிய நிலை அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 மடங்கு பலனை செய்வார். 100 ரூபாய் வருமானம் பண்றவனுக்கு 200 ரூபாய் கிடைச்சிச்சு அப்படின்னா அன்னைக்கு அது பெரிய விஷயம். 1 கோடி ரூபாய் வருமானம் பண்றவருக்கு 2 கோடியா கிடைச்சிச்சு அப்படின்னா அவனுக்கு அது வருமானம். அவரவருடைய நிலையை பொறுத்து, வயதை பொறுத்து, தரத்தை பொறுத்து கண்டிப்பா நடக்கும். சார், நான் சின்ன லெவல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பெரிய கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொன்னீங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கணுங்கிறது இல்லை. உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க சார். உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்துல எத்தனையோ ஏழ்மையான குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பெரிய கோடீஸ்வரன் ஆனவங்க உண்டு. திடீர் பதில லாட்டரி சீட்டு அடிக்குது, புதையல் எடுக்கிறாங்க, எப்படி எப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஆனா திடீர் பணக்காரர் அப்படி ஒரு பேரு உண்டாயிரும். அப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலை குருவினுடைய காரகத்தினால் உண்டு. சுக்கிரனும் குருவும் ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு உங்களுடைய ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சனி இருக்காரு அப்படின்னா சனிக்கு 10ஆம் வீட்டுல ஒரு குரு சுக்கிரன் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த விஷயம். இந்த குருவினுடையனால நமக்கு என்ன நடக்கும் நன்மை, அதை மட்டும் இந்த இதுக்கு பார்ப்போம். பொதுவா குரு அப்படின்னாலே பெயர்ச்சி ஆகுது அப்படின்னாலே தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு. அது இயற்கையான ஒரு விஷயம். இதே சனி பகவான் பயிற்சி ஆகிறாருன்னா எனக்கு சனி பயிற்சி வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னு ஒரு தன்னை அறியாத அப்படியே வகுத்த கலக்கம் ஒரு சிலருக்கு. எல்லாரும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேத்துல வந்து 70,000 பேர் வந்து கஷ்டப்படுறதுக்கு பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த 30,000 பேர் ஏதோ ஒரு வகையில மேல விழுந்து கீழே விழுந்து அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிடுறாங்க. அது ஒண்ணு. அப்போ உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானத்தை பாக்குறாரு. தனம்னா பணம். 2ஆம் இடம் படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா கல்வி ஸ்தானம். உங்களுடைய குடும்பஸ்தானமும் கூட வருமானத்துக்குரிய இடம். இந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உறுதி. திருமணமா இருக்கட்டும், மறுமணமா இருக்கட்டும், வீடு கட்டுறது இருக்கட்டும், வண்டி வாகனம் வாங்குறது இருக்கட்டும், வெளியூர் வெளிநாடு போறதா இருக்கட்டும். சார், நான் பணமே கட்டியிருக்கேன், பணம் கட்டி வெளிநாடு போறதை எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நல்லதே நடக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போகுது. கிளம்பிடலாம். நீங்க கேட்ட இடத்துல கடனே கிடைக்கல சார், நான் கடன் கேட்டிருந்தேன், கடனே வந்து சேரல, கடன் வாங்கினாத்தான் போக முடியுங்கிற சூழ்நிலை உள்ளவங்களும் போயிடுவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை பாக்குறாரு. ரோணம் ரோக சத்துரு எதிரியா இருந்தா கூட மன்னிக்கக்கூடிய தன்மை, அடிபணியக்கூடிய தன்மை கண்டிப்பா உண்டு. அப்ப இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவா வந்து உங்களுக்கு செவ்வாயுடைய வீடு, விருச்சகம். செவ்வாயுடைய வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது நீங்க செய்றீங்க அப்படின்னா, இந்த துலாம் ராசி நேயர்கள் முருகனுடைய வழிபாடு செய்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பாக்குறாரு. சார், இது வரைக்கும் நான் வீடு கட்ட முடியல, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வைகாசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா முகூர்த்தம் வருது, தாராளமா செய்யுங்க. பணங்காசு வச்சுக்கிட்டு ஆரம்பிக்க முடியாம உள்ள சூழ்நிலையில கூட ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த வீடு கட்ட போவோம், வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட பிரச்சனை ஆகும். அப்ப இதுல எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது, அருமையான காலகட்டங்கிறது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கேதான்.
குருவினுடைய அனுக்கிரகம் தான். இது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லலாம். அது இல்லாம உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, குருவுடைய வீட்டையே பார்க்கிறாரு. உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து குருவுடைய வீட்டை பார்க்கிறாரு. பொதுவா குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லுவோம். 6 அப்படிங்கிறது ருணரோக சத்துருன்னு சொல்லுவோம். சார் இது வரைக்கும் எனக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு, அந்த உடல்நிலை சரியாகுமா? கடன் கேட்டிருந்தேன், கடன் கிடைக்குமா? லோன் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், லோன் கிடைக்குமா? வண்டி வாகனத்துக்கு லோன் போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், லோன் போட முடியுமா? பணம் பேங்க்ல கிடைக்குமா? இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலம் உண்டு இந்த துலாம் ராசிக்கு. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்ப்பதினால் 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் மூலியமா ஒரு தொழில் பண்ணினேன், அந்த தொழில வந்து ரொம்ப லோவாயிருச்சு, திருப்பி எடுத்து நடத்தலாமா? திருப்பி எடுத்து நடத்தினா நான் வெற்றி பெற முடியுமா? இல்ல நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், அந்த தொழிலை விட்டு வருமானம் பத்தல, இன்னொரு தொழில் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன், அதை பண்ணணுமா? ஒரு பார்ட்னர் தொழில்ல சேர்க்கணுமா? இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு நினைச்சா இந்த நேரத்துல பண்ணலாம். குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம் பயணம் செய்யக்கூடிய கோள். அப்ப அந்த 1 வருஷத்துல கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றம் இருக்கும். அதுலயும் வந்து வக்ரமாவாரு, அதிசாரத்துல பயிற்சி ஆவாரு. இதனுடைய தன்மை எல்லாம் வேற. அப்ப இந்த குருவாகப்பட்டவர் 10ல் குரு வந்தாலும் பதவி அப்படிங்கிறது, எதிர்பார்ப்பு எல்லாமே ஒரு நல்ல நன்மைகளும் உண்டாகும். இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு சித்திரை நட்சத்திரம் 2 பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதம், விசாக நட்சத்திரம் 3 பாதம். இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ராசியில இருந்தாலுமே இந்த ராசியில 2 நட்சத்திரம், அந்த ராசியில 2 நட்சத்திரம் தான், அப்படித்தான் அமையும். செவ்வாயுடைய நட்சத்திரம் எல்லாமே மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இது எல்லாமே 2 நட்சத்திரம் தான் ஒவ்வொரு ராசியில இருக்கும். அப்ப இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு சில பரிகாரங்கள் குரு பயிற்சியில பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சுவாதி நட்சத்திரம், சுவாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம். ராகு பகவான் 5ஆம் பாவமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு. அந்த பூர்வ புண்ணிய அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கும். விசாக நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம். குருவுடைய நட்சத்திரக்காரர்களா இருந்தாலுமே இது ஒரு பரிகாரத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு ராசியா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க குரு பகவானை வழிபாடு செய்வது, வியாழன் தோறும் வழிபாடு செய்ய முடிஞ்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.